திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை. அடல் அருணை திருகோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன் வருவார் தலையில் தடபடன படுகுட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்ப களிற்றுக்கு இளைய களிற்றினையே. திருச்சிற்றம்பலம். பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் அருளிய ரதபந்தம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நம்ம பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த ரதபந்தம் பார்க்க போகிறோம். இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா நம்மளை மாதிரின்னு சொல்கிறத விட என்னை மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை தள்ளி விட்டு போயிடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பாம்பன் சுவாமிகள் அருளிய ரதபந்தம். வாகன விபத்துக்கள் பற்றிய பயம் தவிர்க்கவும் பயணத்தின் போது பாராயணம் செய்யவும் ஏற்றது. எவ்வளோ அருமையான பதிகம் பாருங்கள். நம்ம இப்போ எந்நேரமும் வேலையிலையும் ஆகட்டும், போக்குவரத்துக்கும் ஆகட்டும், எந்நேரமும் ட்ராவலில் இருக்கிறோம், வெளியில் போகிறோம். நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வீடு வந்து சேரணும், விபத்துக்கள் நேராமல் இருக்கணும். இப்போ கூட நம்ம பார்த்தோம், ஒருத்தர் போட்டிருந்தார் ஏரோப்ளேனில் டிக்கெட் புக் பண்ணி போகிற நேரத்துக்கு அவருக்கு அழைப்பு வராமல் போயிடுச்சான். அவர் வந்து ஏர்போர்ட்டில் சண்டை போட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்துலேயே போன பிளான் காணோம், பிளேன் எங்கே போச்சுன்னே தெரியலன்னு தேடினாங்க. அப்போ இவர் வந்து பாதுகாக்கப்பட்டாருன்னு நினச்சி சந்தோஷப்பட்டார். இந்த மாதிரி போனவங்கள நினச்சி கஷ்டமாகவும் தான் இருக்குது. அந்த மாதிரி நம்ம போகிற இடத்த நல்லபடியாக போய் நம்ம பணியை முடிச்சுக்கிட்டு நல்லபடியாக நம்ம வீடு வந்து சேரணும். அதுக்கான நிறைய வழிமுறைகள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கு அனுகூலமாக இருக்கும். நம்ம பாம்பன் சுவாமிகள் எவ்வளோ ஒரு அருமையாக கொடுத்துருக்காரு பாருங்கள். வெளியெல்லாம் போய் நம்ம போகும்போது இந்த பாடலை மனசுக்குள்ளே பாராயணம் பண்ணிக்கினே போகலாம். சும்மா இருக்கும்போது இதெல்லாம் கேட்டாலே மனப்பாடம் ஆகிடும். எனக்கெல்லாம் கேட்டாலே மனப்பாடம் ஆகிடும். பாடினா சில பேருக்கு மனப்பாடம் ஆகும். அந்த மாதிரி இதையெல்லாம் பாடி பண்ணிங்க. இந்த ரதபந்தத்தை அழகான சித்திரக்கவியாக பண்ணியிருக்காரு. இது தேர் போல உருவமைப்பில் இந்த எழுத்துக்கள் மொத்தம் ரதபந்தமாக எழுதியிருக்காரு. இதை நான் உங்களுக்கு அதில் போடுறேன் பாருங்கள். இருள் பொருதா அம்பலச்சித்து என்னும் முருகானில் திருவிண்ணோர் தேடும் மருந்தே மாண்பு ஒரு வாச்சீர் தேசு தரும் செந்தினரும் தீர்த்த விரல் ஓங்கு சிதா வா சிறந்த மாயின்பு அருள். இந்த பாடலுக்கான விளக்கம். அறியாமை என்னும் இருள் சேராத அம்பலத்து அறிவு என்னும் முருகா, பெரிய செல்வமுடைய தேவர்கள் தேடுகின்ற அமுதமே, மாட்சிமை நீங்காத அழகும் ஒளியும் தரும் செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள குருவே, திண்மை மிகு ஞானமே வருக, சிறந்த பெரிய இன்பத்தை அருள்வாயாக. இந்த மாதிரி விளக்கத்தோட அருமையாக நம்மளுக்கு இந்த பாடலை கொடுத்துருக்காரு.
இந்த பாடலை நீங்கள் ஓய்வாக இருக்கும்போதும் இல்லை வேலையாக இருக்கும்போதும் கூட ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. எந்நேரமும் பாடிக்கிட்டுருங்க. ஏன்னா நம்ம பாட்டுக்கு நாம் ஒழுங்காக தான் போவோம். வண்டி ஓட்டின்னு போகும்போது நாம் ஒழுங்காக தான் போவோம். எதிரில் வர்றவன் நல்லபடியாக வரணுமே. எதிரில் வர்றவனே கூட ஒழுங்காக வந்தால் கூட திடீர்னு வந்து சைடில் வந்து குறுக்கால போடுவாங்க. வண்டி ஓட்டும் போகும்போது இன்னெல்லாம் விளையாட்டுலாம் நடக்கும் தெரியுங்களா? உயிரை கையில் பிடிச்சின்னு போக வேண்டியதாகுது. அந்த மாதிரியான பயமெல்லாம் நீங்கிறதுக்கான அருமையான இந்த பாடலை பாடிட்டு மனசுலேயும் பாராயணம் பண்ணிக்கிட்டுருங்க. எந்த விதமான இடர்களும் நம்மளுக்கு வராது. இருள் பொருதா அம்பலச்சித்து என்னும் முருகானில் திருவிண்ணோர் தேடும் மருந்தே மாண்பு ஒரு வாச்சீர் தேசு தரும் செந்தினரும் தீர்த்த வீரல் ஓங்கு சிதா வாசிறந்த மாயின்பருள் இருள் பொருதா அம்பல சித்து என்னும் முருகானில் திருவிண்ணோர் தேடும் மருந்தே மாண்பு ஒரு வாச்சீர் தேசு தரும் செந்தினரும் தீர்த்த வீரல் ஓங்கு சிதா வாசிறந்த மாயின்பு அருள் இருள் பொருதா அம்பலச்சித்து என்னும் முருகானில் திருவிண்ணோர் தேடும் மருந்தே மாண்பு ஒரு வாச்சீர் தேசு தரும் செந்தினரும் தீர்த்த வீரல் ஓங்கு சிதா வாசிறந்த இன்பு அருள் இருள் பொருதா அம்பலச்சித்து என்னும் முருகானில் திருவிண்ணோர் தேடும் மருந்தே மாண்பு ஒரு வாச்சீர் தேசு தரும் செந்தினரும் தீர்த்த வீரல் ஓங்கு சிதா வாச்சிறந்த மாயின்பு அருள். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை. பாம்பன் சுவாமிகள் திருவடிகளை சரணடைஞ்சி குருவோடைய திருவருள் இருந்தால் தான் நம்மளுக்கு முருகப்பெருமானுடைய பேரருள் கிடைக்கும். முதல்ல நாம் பாம்பன் சுவாமிகளுடைய குருவருளை பெறுவோம். நீங்கள் பாடும்போது பாம்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம், குருப்பியோ நமகா, குருவுக்கு நமஸ்காரம். நீங்கள் ஒன்றும் தெரியலனா கூட குருவுக்கு வணக்கம், நம்ம பாம்பன் சுவாமிகள் குருவுக்கு வணக்கம், ஸ்ரீமத் குமார குருதாச சுவாமிகள் திருவடிகளுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாம்பன் சுவாமிகளுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு ஆரம்பித்து இந்த பதிகத்தெல்லாம் பாடுங்க. எப்போ பாடினாலும் இதையெல்லாம் சொல்லிட்டு தான் முருகர்கிட்ட சொல்லி பாடணும். அப்போ தான் குருவருள் இருந்தால் தான் நம்மளுக்கு திருவருள் கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.